ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மே மாதம், பராபவ வருஷம் சித்திர மாதம் 20ஆம் தேதி, த்விதீய திதி, நட்சத்திரம் கார்த்தால 7 மணி வரை விசாகா நட்சத்திரம், பின்பு அனுராதா என்கிற அனுஷ நட்சத்திரம், வரியானு யோகம் தைத்தில கரணம், ராகுகாலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்பதன் அவசியம் என்ன? காலம் செய்யற மாதிரி வேற யாரும் செய்ய மாட்டா அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. நாம் பண்ணக்கூடிய செயல்கள் அதுக்கு உரியதான பலனை அளிக்க வேண்டும் அப்படின்னா குறிப்பிட்ட சமயத்தை பார்த்து நாம் பண்ண வேண்டும். அதனாலதான் பகவானும் கீதையில தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம்னு சொல்றான். தானம் அளிப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது. அதுலயும் ரொம்ப விசிஷ்டமான காலத்துல புண்ணிய காலம்னு சொல்றா இல்லையா, மாசப்பிறப்பு, கிரகணம், அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல தானம் பண்றது. இல்ல ஒருவன் ரொம்ப ஏழ்மையில இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான், உடனே அவனுக்கு கொடுக்கணும். பசியோட வரான், உடனே அவனுக்கு அன்னதானம் பண்ணணும். தாகத்தோட வரான், உடனே அவனுக்கு தீர்த்தம் கொடுக்கணும். கட்டிக்க வஸ்திரம் இல்லாம இருக்கான், குளிர் நடுங்கிறது, உடனே அவனுக்கு ஒரு ஷால்வையை கொடுக்கணும். இந்த மாதிரி அந்தந்த காலத்துல தேவையானதை பார்த்து அதே மாதிரி புண்ணிய காலங்கள்ல உபயோகப்படுத்திட்டு இவன் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள். அதே மாதிரி இவன் ஒரு செயலை தொடங்கிறது, அதுல வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு காலத்தினுடைய ஆணுகூல்யம் தேவை. இது புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பல இடங்கள்ல குறிப்பிடப்படுறது. ஜட்டாயு சொல்றார் ராமனை பார்த்து, ராமா, சீதை தொலைஞ்சு போயிட்டாலும் வருத்தப்படாத, கண்டிப்பா திரும்பி கிடைச்சிருவா. ஏன்னா விந்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்துல ராவணன் சீதையை அழைச்சிட்டு போயிருக்கான். அதனால அந்த முகூர்த்தத்துல கெட்டு போன வஸ்து நிச்சயமா திரும்பி கிடைச்சிரும் அப்படின்னு ஜட்டாயு சொல்றாருன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். எத்தனையோ லட்ச வருஷம் முன்னாடி நடந்ததான விஷயம். அப்படி காலம் மிகவும் முக்கியம். அதனுடைய மகத்துவம் வாஸ்தவமானது. காலத்தை அறிந்து செயலாற்றினால் முழுமையான பலனை அடையலாம். ராமராம்.